வணக்கம் நண்பர்களே. ட்ரம்ப் வந்துவிட்டார். திட்டங்கள் மாறுகின்றன. நாட்டில் புதிய பட்ஜெட் வருகிறது. சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு தாக்கம் அடைவார்கள், எதில் முதலீடு செய்வார்கள், லாபம் அடைவார்களா, இதை பற்றி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு ஆனந்த் சீனிவாசன். வணக்கம் சார். ட்ரம்ப் வந்துட்டாரு, பட்ஜெட் வருது. இந்திய மக்கள், சாதாரண மக்கள் முதலீடு செய்யறதுல என்ன தாக்கம் வரும்? ஸ்டாக் பங்குச்சந்தை ஒரு 4 மாசமா சரிவில் இருக்குது. அந்த சரிவு இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ பங்குச்சந்தை இன்னும் விழும். ரூபாவோட மதிப்பு இன்னும் இறங்கும். இன்றைக்கி 86, 69 வரைக்கும் போச்சு. அது 87 கூடிய சீக்கிரம் தாண்டும். வருஷத்துக்குள்ளே எண்டுக்குள்ளே அது 92லேருந்து 95 ரூபா வரைக்கும் போகும். தங்கம் விலை ஏறும். நான் அது ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ 7500 ப்ளஸ் டேக்ஸ் இருக்குது. 22 கேரட் கோல்டு. நீங்கள் மேக்கிங் சார்ஜெல்லாம் போட்டிங்கன்னா 8000 தாண்டிடும். அது மேக்கிங் சார்ஜ் இல்லாமையே அடுத்த 12-15 மாதத்தில் 8500 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு வரும். இப்போ சாதாரண மனிதன் இன்னைக்கு ஒருத்தர் பணம் வச்சிருக்கிறாருன்னா எதில் அவர் முதலீடு செய்யலாம்? முதல்ல ஒரு 300 கிராமா 250 300 கிராமா தங்கம் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி ஒன்றும் உதவாது. அவசரத்துக்கு நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் வச்சு பணத்தை எடுத்துக்கலாம். அதனால் முதல் 300 கிராம் தங்கத்தில் இருக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் இருந்ததுன்னா பார்க்க என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். கையில் ஒருத்தர் ஒரு 10,000 இல்லை அதெல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி சின்ன அமௌண்ட்லாம் இருக்குதா, நேராக தங்கத்தில் போட்டுருங்க. வேலை யோசிக்கவே யோசிக்காது. 1 லட்சம் வச்சுருக்கவங்க, 2 லட்சம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? 1 லட்சத்துக்கு மேலே முதல்ல நீங்கள் 200 உங்கள்கிட்ட தங்கம் எவ்வளோ இருக்குது, 250 கிராம் தங்கம் இருக்கா, அதுக்கப்புறம் பேசுவோம். ஸோ முதல் ஒரு மிடில் கிளாஸ்ட்டு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் 200-250 கிராம் தங்கம் வாங்கணும். உங்களால் மாதம் ஒரு 50,000 மேலே சேர்க்கணும். கொஞ்சத்தை நிஃப்டிலையும் முக்கால்வாசி தங்கத்துலேயும் போடணும். இந்த தங்கம்னா எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ண, ஒரேடியாக பண்ணலாமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம்? அதெல்லாம் அவங்க இஷ்டம். ஏன்னா நான் என்கிட்ட நான் இப்போ இந்த ஓவேரியன் லாட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க. பிறப்பில் நான் ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறந்ததுனால எனக்கு இப்படிலாம் எவ்வளோ போடணும், மாதம் போடணும் அப்படிலாம் தெரியாது. பட் ஒன்று நிச்சயமாக தெரியும், உங்கள் கையில் பணம் இருந்தால் தங்கத்தை வாங்கிக்கோங்க. ஒரு காயினாக வாங்குங்க. உங்கள்கிட்ட 8000 ரூபா இருந்து 1 கிராம் வாங்க முடியலன்னா கோல்டு பீஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வாங்குங்க. 60 ரூபா வரைக்கும் கூட போடலாம். ஒரு மில்லிகிராமில் கிடைக்கும். அதில் கொஞ்சம் தினம் 60 ரூபான்னு போட்டு கூட சேர்க்கலாம். நீங்கள் இது எந்த வழியில் அவங்க போடுவாங்க? அது டிமேட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் திறக்கணும். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் இருக்குது. 1 மில்லிகிராம்ங்கிறது 1 மில்லிகிராமோ 10 மில்லிகிராம், 1 மில்லிகிராம் நினைக்கிறேன். நான் அதை கரெக்டாக பார்க்கணும், எவ்வளோன்னு நான் கவனிக்கல. அது 60 ரூபாய்க்கு ஒரு யூனிட் இருக்கும். அதை மெதுவாக நீங்கள் சேர்த்துட்டு போனாலே தங்கம் சேர்க்குற மாதிரி தான். அதனால் 60 ரூபாய்க்கு கூட நீங்கள் தங்கம் வாங்கலாம். ஆனால் டிஜிட்டல் கோல்டு வாங்காதீங்க. இது எக்ஸ்சேஞ்சில் டைரெக்டாக நீங்கள் வாங்குறீங்க, எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். உங்கள்கிட்ட அதில் ஒரு 10 பவுன் சேர்ந்துருச்சுன்னா விற்றுட்டு நீங்கள் என்றைக்கு வேணால் அதை தங்கமாக மாற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் தங்கம் விலை அதில் கிடச்சிடும். பங்குச்சந்தையில் இருக்கின்ற நிறுவனங்கள்ட்ட டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் நீங்கள் தங்கம் வாங்கலாம். அதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கோல்டு பீஸ் வாங்கலாம். அதுலேயே டாட்டா கோல்டும் வாங்கலாம். என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியாத நான் இந்த கம்பெனி சரியில்லை, அந்த கம்பெனி சரியில்லை. தங்க கம்பெனியில் மாதம் சீட்டு கட்டிட்டு அந்த கம்பெனி நாளைக்கு காணாமல் போயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. இங்கேயே எனக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய கம்பெனிகள் தெரியும், தங்கம் சீட்டு கட்டிட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. அதனால் அவங்கள நம்பி சீட்டு கட்டாதீங்க. அது தமிழ்நாட்டில் பெரிய ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு தைரியமாக சீட்டு கட்டக்கூடிய ஒரே கம்பெனி டாடா கம்பெனி. டைட்டனுங்கிற கம்பெனி, தனிஷ்குங்கிற கம்பெனி, டைட்டன் கம்பெனி. அது டாடா குடும்பம் ஏமாத்தாதுங்கிற ஒரு இந்தியாவுக்கே அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கும் அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி எனக்கு தங்கமயில் ஓனரை தெரியும், பர்சனலாக எனக்கு அவரை தெரியும். அவரும் ஏமாற்ற மாட்டார். மற்ற கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது. அதனால் அந்த கம்பெனியை நீங்கள் நல்லா தெரிஞ்சப்புறம் பணத்தை கட்டுங்க. இல்லைன்னா இந்த கோல்டு பீஸை வாங்கி வைக்கிறது பெட்டர். நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்க வேண்டாம்னு சொன்னீங்க. என்ன டிஜிட்டல் கோல்டுனா எப்படி? இப்போ கூகுள் விற்கிறாங்க, பல பேர் டிஜிட்டல் கோல்டு விற்கிறாங்க, பல பேங்க்குகள் விற்கிறது. அதெல்லாம் வேண்டாம். நேராக வாங்கி பேங்க் லாக்கரில் வைங்க. அவசரத்துக்கு அதை தான் கொண்டு போய் நீங்கள் வைக்க முடியும். இப்போ தங்கம் தான் சிறந்த முதலீடு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு, இப்போ போன 1 வருஷத்தில் இருந்த நிலைமைக்கு தங்கம் தான் பெஸ்ட்டு. 3 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் தங்கத்தில் தான் வந்திருக்கு. சிறந்த 3 வருஷம், போன 3 வருஷத்தில் தங்கத்தில் வந்த ரிட்டர்ன் முக்கால்வாசி இடத்துல வரல. இப்போது தங்கம் ரொம்ப மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னும் போகும். கீழே ஏதாவது காரணத்தால் வந்ததுன்னா இன்னும் ஜாலியாக வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கினது கம்மியாயிருமே. வரல, ஒன்றும் ஆகாது. அப்படிலாம் ஆகாது. இப்போ எங்கே தங்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அம்மையார் டேக்ஸ் கட் பண்ணாங்க, ஒரு 400 ரூபா குறைஞ்சிது. திரும்பி அந்த 400 ரூபா 3 மாதத்துலேயே ஏறி போயிடுச்சு.
இந்த தங்க வணிகம் அது இந்தியா சார்ந்தது, உலகம் சார்ந்தது அப்படிங்கிறது இருக்கா? இல்ல எந்த விதிகளுக்கு உட்பட்டு, எந்த சட்டங்களுக்கு உட்பட்டு சட்டம் கிட்டத்துக்கெல்லாம் தங்கத்துக்கு சட்டம்லாம் தெரியாது. 5000 வருஷமா தங்கம் இருக்கு. இன்னொரு 5000 வருஷம் கழிச்சு கூட தங்கம் இருக்கும். டாலருக்கு முன்னாடியே தங்கம் இருக்கு. ரூபாய்க்கு முன்னாடியே தங்கம் இருக்கு. ரூபாய்க்கு அப்புறம் டாலருக்கு அப்புறமும் தங்கம் இருக்கும். சரி. இப்ப தங்கத்துல நீங்க சொன்னீங்க ஒரு தனியா ஒரு பிஸ்கட் கூட வாங்கலாம் அல்லது ஒரு காயின் வாங்கிக்கலாம். வாங்கலாம். ஆமா. அது எந்த வழியில் வாங்குவாங்க? நகைக்கடையில் போய் வாங்குவாங்களா? எப்படி அது? அது உங்களோட சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. சாமர்த்தியம் ஏன் சொல்றீங்க? எங்க விலை கம்மியா இருக்கோ அங்க போய் கரெக்ட்டா வாங்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விலை சொல்லுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல போய் தான் நீங்க வாங்கணும். அதுல வந்து ஹால்மார்க் ரேட்டிங் இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் உங்களோட திறமை தான். அது நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த கடைக்கு போங்க, அந்த கடைக்கு போகாதீங்கன்னு நான் சொன்னேன். அந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். மக்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், நானா இருந்தா டைட்டன்ல வாங்குவேன். விலை ஜாஸ்தி. ஆனா டாட்டா ஏமாத்த மாட்டார்ன்னு ஒரு நம்பிக்கையில வாங்குறோம். அவங்களுடைய நிறுவனத்துல அவங்க சொல்லி வாங்குவாங்களா? ரத்தன் டாட்டா மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலயும், அவர் தம்பி மேல இருக்கிற நம்பிக்கையிலயும் 150 வருஷமா அந்த குடும்பம் யாரையும் இப்ப டிவிஎஸ் கம்பெனி நகைக்கடை போட்டா டெஃபினட்டா வாங்குன்னு சொல்லுவேன். இப்ப டிவிஎஸ் கம்பெனி வேணு ஸ்ரீனிவாசன் கடை ஃபேமிலி வந்து நகைக்கடை ஆரம்பிச்சா நம்பலாம்னு சொல்லுவேன். அப்படிதான் பார்க்க முடியும். 100 வருஷமா ஏமாத்தல, இனிமே ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம். எந்த முறையில வாங்குவாங்க? டாட்டால வாங்க சொல்றீங்க. எந்த முறையில? டைட்டன் தனிஷ்க்கு போனீங்கன்னா நீங்க வாங்கிக்க வேண்டியதான். ஆனா விலை ஜாஸ்தி. அந்த விலை ஜாஸ்தியா வச்சு முதலீடு செய்யலாம். நான் வாங்கியிருக்கேன். அது போல தான். உங்களுக்கு எங்க கிடைக்கும்? பேங்க்லயே தங்கம் விப்பாங்க. நீங்க வாங்கிக்கலாம். கோல்ட் காயின் வாங்கிக்கலாம். எங்க வேணா கோல்ட் காயின் வாங்கிக்கலாம். நீங்க நகை வாங்குற இடத்துல தான் ப்ராப்ளம். ம். நீங்க கோல்ட் காயினா 22 கேரட் கோல்டோ, 24 கேரட் கோல்டோ எங்க வேணா வாங்கிக்கலாம். வங்கிகள்லையும் வாங்கிக்கலாம். பேங்க்லயும் வாங்கிக்கலாம். எந்த நகை கடையிலயும் வாங்கிக்கலாம். பெரிய நகை கடையா இருந்தா ஏமாத்த மாட்டான். திரும்பி போய் கழுத்துல வச்சிடலாம். கத்திய கழுத்துல வச்சு வாங்கிக்கலாம். வங்கிகளை வாங்குறது சிறப்பா இருக்கும். வங்கியில கொடுத்து இப்போ கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ம். ஒரு காலத்துல பேங்க்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. பேங்க்ல வாங்குறது சிறப்பு. அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த திறந்து பார்க்கணுமா? வாங்கினவங்க விலை ஏறிட்டு இருக்கா, கம்மி இருக்கா? டெஃபினட்டா ஏறும். ஒரு 5 வருஷத்துல 10,000க்கு மேல போயிடும். கவலையே பட வேண்டாம். அது முதலீடா மட்டும் வச்சுக்கலாமா, இல்ல வணிகமா ஒரு ட்ரேடிங் பண்றது? ட்ரேடிங்னா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு. எனக்கு ஒரு தொழில் இருக்கு. உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷமா நீங்க வந்து இந்த மீடியாவில் இருக்கீங்க. 35 வருஷமா இருக்கு. 35 வருஷமா தொழிலில் இருக்கீங்க. நீங்கள் போய் ட்ரேடிங் பண்ண முடியாது. ம். அது மாதிரி கோல்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபுல் டைம் கோல்ட் ட்ரேடராக இருக்கணும். ம். யாரோ சொன்னாங்க அதில் நம்ம வாங்கி விற்றோன்னா நட்டம்தான் ஆகும். அது அவங்களோட தொழில். உங்கள் தொழிலை செய்யுங்க. நீங்கள் வாங்கி பத்திரமா தங்கத்தை வைங்க. நீங்க 250 கிராம் வச்சுக்கணும் அப்படின்னு அது சொன்னீங்க. ஏன்னு சொன்னேன்னா, இப்போ வந்து நீங்கள் 250 கிராம் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 லட்ச ரூபா ஆகிடும். ஒரு எமர்ஜென்சி ஹார்ட் சர்ஜரி பண்ணோன்னா கூட 5-6 லட்சம் தான். ம். ஸோ ஏதோ ப்ராப்ளம் வந்தது, பசங்களை படிக்க வைக்கணும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா போய் நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா இந்த பேப்பரை கொண்டா அந்த பேப்பரை கொண்டான்னு கேட்க மாட்டான். கோல்டை வாங்கிப்பான், மெஷர் பண்ணுவான், உடனே உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவான். அது நகையா வாங்குறது பெட்டரா நினைக்கிறீங்களா? காயின் இல்லாட்டா நகை உங்கள் இஷ்டம். ரெண்டுக்கும் வேல்யூ ஒண்ணா? ரெண்டும் ஒன்று தான். காயினாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும். நகைனா சேதாரம் கூலி இருக்கு. ஆமாம், காயின்னா கிடையாது. அது வேல்யூ அதே தான், எல்லாம் ஒன்று தான். இதுலேயும் அதே கிராம், அதுலேயும் அதே கிராம். மேக்கிங் சார்ஜ்னு போட்டு வாங்குவான். இதில் ஸ்டாம்பிங் சார்ஜுங்கிறது ரொம்ப கம்மி. வேற எதுல முதலீடு செய்யலாம்? அது தவிர நீங்க இப்போதைக்கு இது பண்ணால் போதும். மிடில் கிளாஸுக்கும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் இதை மட்டும் பண்ணுங்க போகிறோம். இதை வந்து மாதம் 10 லட்ச ரூபா போடுறவன், மாதம் 2 லட்ச ரூபா போடுறவன் நம்மளை பார்க்க மாட்டான் யூடியூப்பில். நம்ம பார்க்குறவங்களுக்கு தங்கம் தான் பெஸ்ட்டு. அதை தவிர அவங்க இருக்கிற முதலீடு தங்கம் தவிர போடுறாங்க. கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து மாதம் 500 ரூபா, மாதம் 1000 ரூபா நிஃப்டின்னு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போடும். உங்களுக்கு வேறு தங்கம் நிறையா வாங்கிட்டேன், எனக்கு போர் அடிக்குது, வேறு ஏதாவது வாங்கணும்னா 500 ரூபா 1000 ரூபா இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அது இண்டெக்ஸ் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பல டைப் இருக்குது. இதில் இண்டெக்ஸ் ஃபண்டு போடுறது பெட்டர். இதுக்கும் டிமேட் அக்கௌண்ட் வேணுமா? இதுக்கும் டிமேட் அக்கௌண்ட் வேணும். இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்ப்பாங்க? ஏன்னா இந்தியாவோட எக்கானமி வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கு பணம் வேணாம் அப்படின்னீங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் வந்து பல கம்பெனிகள் ஏறி இருக்குது. இப்போ டாடா கம்பெனியை எடுத்துப்போம், அது சேஃபஸ்ட்டு. 2008 இந்த குளோபல் கிரைசிஸ் போது டிசிஎஸ்ங்கிற பங்கு வந்து 63 ரூபா இருந்தது. இன்றைக்கி அது 4000 ரூபாய்க்கு போயிடுச்சு. கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவோம், இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு டிசிஎஸ் இருக்கும். கடையை பூட்டிட்டு போயிடாது. அது 4000ங்கிறது 20,000த்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி வாங்கினீங்கன்னா அதில் டிசிஎஸ் இருக்குது. உங்களுக்கு 20,000 ரூபா அந்த மதிப்பு உங்களுக்கு தெரியாமல் கிடைக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டுனா அதில் இன்னும் சில நிறுவனங்களும் சேர்ந்து இருக்கும். 50 முதல் டாப் இந்தியா எந்த நிறுவனம் தான் டிசைட் பண்ணாமல் இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் அதில் இருக்கும்.
அந்த சமயம் இப்போ ஒரு கம்பெனி வெளில போயிடுச்சுன்னா அந்த கம்பெனியை விற்றுருவாங்க. அட் ஆல் டைம்ஸ் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும். அதையும் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் வாங்க முடியும். அதையும் டிமேட் அக்கௌண்ட் இருந்து தான் வாங்க முடியும். அது நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண மக்களுக்கு அது ஒரு ஈஸி. சாதாரண டிமேட் அக்கௌண்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணுறோம். அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கிறது பெட்டராக வாங்கலாம். கோல்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு இதை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த இந்தியாவுடைய பல கொள்கைகள் அது தாக்கத்தை ஏற்படுத்துமா, முக்கியமாக தங்கத்தில்? தங்கத்தில் ஒரே ஒரு தாக்கம் தான். இந்த அரசாங்கம் அது போகிறதுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் ரூபா சத்தத்தை அடிச்சிருவார். இன்றைக்கி கோலியும் ரோஹித் சர்மாவாலே அடிக்க முடியாத 100 மோடி அடிச்சிருவார் 100. அதனால் தங்கம் விலை ஏறும்னு தைரியமாக சொல்கிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அந்த டாலர் விலை ஏறும்போது தங்கம் விலை ஏறுன்னு சொல்கிறீங்க? டெஃபினட்டாக. ஏன்னா தங்கம் நம்ம ஊரில் தங்கம் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து தான் தங்கம் கொண்டு வரணும். ஸோ வெளிநாட்டிலேருந்து தங்கம் கொண்டு வரணும். டாலர் விலை ஏறிட்டுனா நீங்கள் ஜாஸ்தி தான் கொடுக்கணும். ஏன் டாலர் விலை ஏறுது? ஏன்னா அது நீங்கள் இவங்கள தானே கேட்கணும். அம்மையாரை கேளுங்க, மோதியை கேளுங்க, இங்கே மயிலாப்பூரில் இருக்கிற குருமூர்த்தியை கேளுங்க. அப்போ மன்மோகன் சிங் காலத்தில் வாய்க்கிழியே பேசினார் அவர். இப்போ பேச சொல்லுங்களேன். என்ன காரணத்தினால? ஏன்னா இன்காம்பிட்டன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் தான். இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல? இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது சார். இப்போ மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும்போது இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸில் 64 ரூபா வரைக்கும், 62 ரூபா வரைக்கும் ரூபா வந்தது. அவர் உடனே ஜப்பான் போனார், கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டார். ஒரு படித்த அறிஞர் ரகுராம் ராஜனை ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டார். ரூபா திரும்பி 56 ரூபா வந்தது. இங்கே நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை கவர்னராக போட்டிங்கன்னா, நீங்கள் எப்போதுமே மன்மோகன் சிங் காலத்தில் படித்த பொருளாதார அறிஞர் தான் ரிசர்வ் பேங்க் கவர்னர். இங்கே நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்க படித்தவன், இப்போ ரொம்ப படித்த அறிவுள்ளவர், அரசியல்வாதி சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். அவனுக்கு எது கரெக்டோ அதுதான் செய்வான். அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார் அப்படின்னு சொல்ல வரும். ரஜினி படத்தில் ஒரு டைலாக் வரும், கபாலி எப்படி கையை கட்டி நிற்பான்னு. அது மாதிரி கை கட்டி நிற்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் நீங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிருக்கீங்க. தகுதி இல்லையா போட்டிங்க? எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தவரை நீங்கள் ஐஏஎஸ் படித்தவரை நீங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிங்க. ரூபா எவ்வளோ தூரம் சரிச்சிட்டு தானே போனார். ஆனால் அது ஒரு இண்டிவிஜுவலோட டெசிஷன் இல்லை. ஏன் அவரோட டிசிஷன் தான். ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் டிசைட் பண்ணுறாரு. டீம் ஆஃப் என்ன டீமு? எந்த டீம் போட்டிங்க? காமிங்க, கணக்கு காமிங்க. இப்போ செபி மேலே பல குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? எதுக்கு அரசாங்கம்னா பதில் சொன்னோம்ல. ஜனநாயகத்துனா என்னது? இது என்ன மன்னராட்சியாக நடக்குது? நீ ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு கேட்டால் சொல்லுங்கள். $700 பில்லியன் நம்மளோட ஃபாரின் ரிசர்வ் இருந்தது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 700 பில்லியன் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு $80 பில்லியன் அதில் காணும். ஏன் வித்தன் கணக்கு கேட்குறது எனக்கு ரைட் இருக்கா இல்லையா சிட்டிசனா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. அதுக்கு தானே ஆர்டிஐ ஆக்ட் இருக்குது. ஏன் விற்றாங்க? ஏன் விற்றேன்னா உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தரல, அதனால விற்றீங்க. நாடு பொருளாதாரத்தை வளர்ந்து தான் எங்கே வளர்ந்துருக்கு? மன்மோகன் சிங் காலத்தில் உங்களுக்கும் தெரியும், நானும் இருந்தேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே ஆள் பிடிக்கிற மாதிரி பஸ் அமைச்சு ஆளை எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே ஐடி கம்பெனியில். இன்றைக்கி ஐடி கம்பெனி ஆட்களை குறைக்கிறாங்களே. ஏன்? என்ன காரணம்? உங்களோட பொருளாதார சீர்திருத்தம் தான் காரணம். இது நீங்கள் இந்த ப்ரோக்ராமோட பிகினிங் சொன்ன மாதிரி நீங்கள் தங்கத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அது மொத்த பொருளாதாரத்துடைய வேல்யூட சேர்ந்து தானே? அதை தான் சொல்கிறேன்னா. ஏன்னா இங்கே இப்போ பொருளாதாரம் நான் இன்றைக்கி சொல்லலை. ஒரு மோடி ஆதரவாளர் தந்தி டிவியை நடத்திட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் பகிரங்கமாக பேசின முதல் 2வது பேட்டியில் சாவரின் கோல்ட் பாண்ட் போடுற அன்றைக்கி 2600 இருக்கிறச்ச என் வாழ்க்கையில் தெரியுமா, அப்போ 10 வருஷத்தில் இவ்வளோ மோசமாக பண்ணுவார் எனக்கு தெரியாது. ஒரு 20 வருஷத்தில் 10,000 வரும்னு நினச்சேன்னு சொன்னேன். அதை 12-13 வருஷத்துலேயே ஒரு 10,000 ஆக்கிடுவார் போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி சாதாரண மக்களும் பொருளாதாரத்தில் சர்வே ஆக முடியுது இல்லை? எங்கே சர்வே ஆக முடியுது? வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது? மன்மோகன் சிங் காலத்தில் $148 இப்போ கச்சா எண்ணெய் இருக்கும்போது $400 சிலிண்டர் கொடுத்தாரு. இன்றைக்கி கச்சா எண்ணெய் விலை $60. உங்களால் ஏன் $1000 சிலிண்டர் கொடுக்குறீங்க? மன்மோகன் சிங் காலத்தில் பணக்காரர் மேலே வரி, ஏழைங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ பணக்காரங்களுக்கு வரி கம்மி, ஏழைங்க மேலே சுமை ஏற்றிருக்காங்க. அதுதான் வித்தியாசம். இந்த சமயத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யுங்க. ஆமாம் சார். என்ன போது? ஏன்னா இவங்க இன்னும் 5 வருஷம் இருக்க போகிறாங்க. 5 வருஷத்துக்கு முடியறதுக்குள்ளே நான் ஒரு 11,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ $7,000 வாங்கி $11,000 போனால் உங்களுக்கு தானே $4,000 நம்பும். தங்கம் பெஸ்ட்டுங்கிறீங்க, நிஃப்டி இண்டெக்ஸும் சேர்த்து சொல்கிறீங்க. அப்படி இல்லை. நீங்கள் என்ன கேட்டீங்க? அதை தவிரன்னு கேட்டீங்க. இதுதான் செகண்ட் பெஸ்ட்டு தங்கம் தான். இதில் தங்கம்னா வேற அது தொடர்பான வேறு மெட்டல்ஸ் அதுலேயும் போடலாமா? இல்லை, தங்கத்துக்கு யூஸே கிடையாது சார். தங்கத்துக்கு ஒரே யூஸ் தான், ரூபாவின் மதிப்பு டாலரோட மதிப்பை கணக்கு போடுறது தான் தங்கத்தின் வேலை. வேறு எந்த வேலையும் கிடையாது. எதர் பேங்க்கில் இருக்கும், இல்லாட்டா பூமி கடியில் இருக்கும், இல்லாட்டா உங்கள் கழுத்தில் என் கழுத்தில் தூக்கிட்டு இருக்கும்.
அதனால் தங்கத்துக்கு வேறு பெரிய யூஸே கிடையாது. எங்கேயாவது மைனராக எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ நோட்டு சர்க்குலேஷனில் இருக்குங்கிறத தங்கத்தை நம்மளுக்கு காட்டும். நோட்டை இஷ்டத்துக்கு அடிக்கிறார் அவர், அதனால் தங்கத்தின் விலை ஏறுது. அது உங்களுக்கு தெரியுது. விலைவாசியும் ஏறி இருக்குது. நோட்டு அடிக்கிறாங்கன்னா நோட்டு எக்ஸ்ட்ரா நோட்டு அடிக்கிறாங்க. டிமானிட்டைசேஷன் போது என்ன சொன்னார், நோட்டெல்லாம் எடுத்துட்டா கரன்சி இன் சர்க்குலேஷன் குறையும்னாரு. இப்போ 7 வருஷத்தில் எவ்வளோ 3 மடங்கு ஆயிடுச்சு கரன்சி இன் சர்க்குலேஷன். அப்போ அவர் சொன்ன பொருளாதாரம் என்ன ஆச்சு? அப்போ சிதம்பரம் சொன்ன மாதிரி அவருக்கு பொருளாதாரம் அறிவு இல்லைங்கிறது தானே பொருள். ஆனால் கருப்பு பணத்தை ஒழிக்க முடிஞ்சது. எங்கே ஒழிச்சது? இன்றைக்கி நீங்கள் லஞ்சம் இல்லாமல் இருக்காங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே புச்சே லஞ்சம் வாங்கினான்னு தானே பேசுகிறாங்க எல்லாரும். இப்போ இங்கே கேட்குறவங்க யாருமே லஞ்சம் கொடுக்காம எல்லா வேலையும் நடக்குதா? இல்லை, அது எல்லா சமூகத்தில் இருக்கிறது. அது அப்புறம் என்ன? அப்போ நீங்கள் ஒழிப்பே நீ தானே சொன்ன. இப்போ காலேஜுக்கு பிளாக்ல ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்களா? இல்லை ஸ்கூல் டொனேஷன் இப்போ கருப்பு பணத்தில் கொடுக்காம இருக்கீங்களா? இல்லை டாக்டர் ஃபீஸ் தான் கேஷாக கொடுக்காம இருக்கீங்களா? இல்லை வக்கீல் ஃபீஸ் தான் கேஷாக கொடுக்காம இருக்கீங்களா? என்னத்தை ஒழிச்சாரு? 100 பேருக்கு மேலே உயிர் போனது தான் மிச்சம். ஒரு ஒயிட் பேப்பர் போட சொல்லுங்களேன், எவ்வளோ இன்கம் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணாருன்னு. அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு அவர். எவ்வளோ நோட்டு சர்க்குலேஷனில் இருந்தது, எவ்வளோ நோட்டு வந்ததுன்னு கூட பேச மாட்டேங்கிறாங்களே. தங்கம் ஒரு சிறந்த முதலீடுன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் எதிர்ப்பாங்க நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பிங்க திரு ஆனந்த் சீனிவாசன். மிக்க நன்றி. நன்றி.